கணித்துகளே சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகையை தஹஜ்ஜத்துடைய நேரத்தை பயன்படுத்திய ஒரு கிறித்துவ பாதிரியார் தானும் இஸ்லாத்திற்கு வந்து தன் கீழே உள்ள 8 பாஸ்டர்களையும் இஸ்லாத்தை சேர்த்து, அது மாத்திரமல்ல 12 அவருடைய நண்பர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி அவருடைய வாழ்க்கையிலே அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் எப்படி பயன்பட்டது என்பதனை நான் பார்ப்பது மூலம் நாமும் அந்த தஹஜ்ஜத்து நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து விஷயங்களையும் அடைந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, ஒரு சாட்சியாக இதை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தான் மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் உண்டாகும், அதன் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும். அந்த அடிப்படையில் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் 100க்கு 100 அதில் எந்த விதமான 100க்கு 100 நம்புகின்றோம். அதே சமயத்தில் மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு ஆச்சரியத்தை, இது மற்றவங்கள்ட்ட நடந்ததா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதனால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலே நடத்தி காண்பித்திருக்கின்றான். அதை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து உங்களைப் போல அனைத்து மக்களும் இதனை பயன்பெறுவதற்கு உதவியாக இருங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஒரு சகோதரர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார். அவர் ரோபர்ட் மெர்லின் சொல்லக்கூடியவர், கிறித்துவ பாஸ்டர், நியூயார்க்கை சேர்ந்தவர். நியூயார்க்கில் அவர்தான் மிக 10 வருடங்கள் உழைப்பு செய்து அவருடைய அந்த சர்ச்சை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி அனைத்து விதமான மக்களும், அதாவது அந்த கிறித்துவ மக்கள் எல்லாம் வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய உழைப்பை செய்தவர். அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு தஹஜ்ஜத் எவ்வாறு காரணமாக இருந்தது, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அவர் சூனிய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார். அதாவது கிறிஸ்தவராக இருக்கின்றார், மக்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூனிய சம்பந்தப்பட்ட ஜின்னுகளுடன் பேசக்கூடிய அந்த பயிற்சியும் ஏற்று கொடுத்து கொண்டு அவர் அதில் பிரபலியமாயிடுறார். அவர்கிட்ட போனால் சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பார்ன்றாயிருது. கடைசியில் அவருடைய மகளுக்கு கேன்சர் வந்துடுது. அதற்காக தான் கற்ற அத்தனை வித்தையும் பயன்படுத்துகின்றார். ஆனால் அது குணமாக்க முடியவில்லை, இறந்து விடுகிறது. அந்த அதிர்ச்சியில் இருக்கும் பொழுது தான் இவருக்கே உடம்பு சரியாமல் போயிடுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் 2 வாரங்கள் மட்டும்தான் படுத்த படுக்கை ஆகிடுறாரு. 2 வாரங்கள் மட்டும்தான் இவர் வாழ்வார், அதுக்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். தானும் முயற்சி செய்கின்றார், எதுவுமே சரியாக வரல. அப்போ தான் அவர் டிக்டாக்கில் மாலிக்னு சொல்லக்கூடிய ஒருவர் சொன்ன விஷயத்தை பார்க்குறார். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மாலிக் என்பவர் தஹஜ்ஜத்து நேரத்தில் இறைவனாகப்பட்டவன் 7வது, அதாவது முதல் வானத்துக்கு இறங்கி மக்களிடம் கேட்கின்றான். என்ன கேட்குறீர்கள், யாராக இருக்கிறீங்களா, தருகிறேன். என்னுடைய பாவமன்னிப்பு கேட்குறீங்களா, அவங்க பாவத்தை மன்னிக்கின்றேன். என்னுடைய பிரார்த்தனை செய்கிறீர்களா, அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவர் பார்க்குறார். அப்போ அவர் மனசில் கடைசியாக எல்லாம் முயற்சி செஞ்சுவிட்டோமே, இவங்க சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னார். அந்த நேரம் தஹஜ்ஜத் நேரம் என்பது சரியாக 1:30 மணியிலிருந்து பாங்கு சொல்லக்கூடிய, இப்போ பாங்கு 4:50க்கு பாங்கு சொல்கிறாங்க, 5 மணி வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ 4:30க்கு பாங்கு சொன்னால் 4:30 மணி வரையிலையும். அப்போ அந்த நேரத்தை கணக்கிடுறாரு. அந்த டயத்தை கணக்கிட்டு படுத்த நிலையிலேயே அவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் அந்த நேரத்தில். அதாவது இரவு 3 மணி வைத்துக்கொள்ளுங்களே அவங்க கணக்குப்படி.
இறைவா, நீ இந்த நேரத்திலே அவர் தஹஜ்ஜுன்னு சொல்ல தெரியல. அவர் சொல்கிறார் தஹஜ்ஜுன்னு சொன்னால் எனக்கு சொல்ல வரவே இல்லை. அதாவது முன்னிரவு நேரம் கேட்பதை தருவதாக சொல்வதாக உன்னுடைய தூதர் முகமது சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் இன்று கேட்கின்றேன், எனக்கு முழுமையான ஆரோக்கிய தருவாயாக என்று சொல்லிட்டு அந்த நேரத்தில் இறைவன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, இறைவா அல்லாஹ்வே நீ எனக்கு உதவி செய் என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர்றார். முதல் நாள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு, ரெண்டாம் நாள் இன்னும் கொஞ்சம், இப்படி ஒரு 4-5 நாளில் முழுமையான முறையில் அவருக்கு ஷிஃபா கிடைத்து விடுகிறது. உடனே அவர் அந்த டிக்டாக்கில் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராம் மாதிரி நல்ல விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் ஊறுகாய் மாதிரின்னு சொன்னோம்னா, மற்ற விஷயங்கள் தான் சாப்பாடு மாதிரி. அப்போது அந்த டிக்டாக்கில் அவர் குறிப்பிட்டார், மாலிக்குங்கிறவரை நான் தொடர்பு கொண்டு, நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நீங்கள் கலிமா சொல்லணும், ஷஹாதத் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுடைய தூதராக இருக்கான்னு நான் சாட்சி கூறுகின்றேன். அவ்வளோதான். அதாவது சாட்சி கூறுதல். நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுடைய திருத்தூராக இருக்கிறாங்க, அவங்களுடைய அடியாராகவும் திருத்தூராக இருக்கிறாங்க. அவ்வளோதான். அதுதான் அரபியில் சொல்லுவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நீ தமிழில் சொன்னாலும் ஓகே தான், அரபியில் சொன்னாலும் ஓகே தான். அவர் அரபியில் சொல்லிக் கொடுக்குறார், அந்த அர்த்தத்தையும் இங்கிலீஷ் சொல்லித்தரார். உடனே இஸ்லாத்துக்கு வர்றாரு. விட்டு அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவனாக இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட கேள்விகளின் உள்ளத்தில் இருந்தது, அதற்கான பதில்களை நாளைக்கு பெற முடியவில்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, குர்ஆனை படித்த பிறகு என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலை கண்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போது முழுமையான முறையிலே என்னை சார்ந்த அனைவரையும் நான் இஸ்லாத்து பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றேன். என் கீழ் உள்ள 8 பாஷைகள் வந்துட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் 12 பாஷைகள் வந்துட்டாங்க. இப்படியாக நான் முழுமையாக மக்களை இந்த சத்தியத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது பாருங்கள். அவர் கிறிஸ்துவர், அவரே நம்பிக்கை வைத்து அந்த நேரத்தில் துவா செய்யும்போது அல்லாஹ் கபூல் செஞ்சான். அது ஏன் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி தான், யூதர்களாக இருந்தாலும் சரி தான், அவர் யாராக இருந்தாலும் சரி தான், அவர் அனைவருமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அல்லாஹ் தான் இறைவன். நம்ம அனைவரையும் படைத்தவன் இறைவன் தான். வானம் பூமியை அண்ட சராசரங்களை படைத்தவன் இறைவன் தான், ஒரே இறைவன். நம்ம அல்லான்னு சொல்கிறோம், அவங்க காட்னு சொல்கிறாங்க, தேவான்னு சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் தெய்வம்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான், ஏக இறைவன். அப்போது அந்த அல்லாஹ் தாலா சொல்லதான் நபி சொல்கிறாங்க, தஹஜ்ஜத்தில் கேட்கக்கூடிய துவாக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம என்ன செய்கிறது? நான் எத்தனையோ பிரச்சனை உள்ளவருக்கு சொல்லியிருக்கின்றேன், எத்தனையோ பேர் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. தஹஜ்ஜத் தொழுங்க 2 ரக்காத். நபி 4 ரக்காத் 8 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க, சுன்னத் மிக சிறந்தது. ஆனால் தஹஜ்ஜத் மட்டும் தொழுதா போதுமா? 5 நேரம் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீரணுமா, தஹஜ்ஜத் தொழுங்க. தஹஜ்ஜத் சொன்ன மாதிரி இரவு 2 மணிலிருந்து பாங்கு சொல்லும் வரை, பாங்கு சொல்லும் 10 நிமிஷம் வரை என்ன செய்யலாம், தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது. நபியுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றான்னு சொன்னால் 2 ரக்காத்தா 6 ரக்காத் தொழுதுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறா ஓதி தொழுதுருங்க. அடுத்து 2ஆம் ரக்காத், அடுத்து 8ஆம் ரக்காத் தொழுதுட்டு கடைசி சஜதாவில் தலையை எடுக்காமல் சுமான ரப்பில் ஆலா 3 தடவை ஓதிவிட்டு தமிழிலேயே உங்களுடைய தேவையில் எல்லாட்ட கேளுங்க. நான் சொல்லக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது 11 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அஸீம் 11 தடவை ஓதிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க. கேட்டு முடித்த பிறகு ஸலவாத்து 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இதை குறித்து வச்சுக்கோங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கேட்குறாங்க, மறந்துடுறாங்க, திரும்ப என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அதில் தெளிவாக தானே சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீடியோவில், அதை ஒரு நோட்டு வச்சு குறித்து வைத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனைத்து தேவை நிறைவேறும். எவ்வளோ பெரிய நோயையும் அல்லாஹ் குணமாக்குவான், எவ்வளோ பெரிய கடன்களும் தீரும், எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீரும். உங்கள் பையன் சொன்னதை கேட்கலையா, அல்லாஹ்ட முறையிடுங்க, யா அல்லாஹ் உங்கள் கிருபையை கொண்டு என் பையனுக்கு நிறைவேற்ற நான் சொன்னாலாம் ஓதிட்டு அந்த உங்கள் நெற்றியை அந்த தரையில் வைத்து சஜிதாவில் கேளுங்க.
அவர் அப்படி கேட்டார், அப்படி கேட்கல. அவர் இருந்து படுத்துட்டு தான் கேட்டார். ஏன்னா அவர் வந்து அந்த டயத்தை மட்டும் விளங்கிக்கிட்டார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதை இப்போ செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ நமக்கு அந்த முறை தெரியும். ஆகவே என்ன செய்யுங்க, ஏன்னா சஜிதாவிலே கேட்கக்கூடிய துவா ரொம்ப அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கும் ரொம்ப நெருக்கமான நேரம்னு சொன்னால் இடம் அந்த சஜிதாவுடைய நேரம், சஜிதாவுடைய இடம். நேரம் தஹஜத், இப்போ ரெண்டுமே ஒழுங்கு ஒன்று இணைந்து விட்டது. தஹஜத்து நேரமும் ஒன்று இணைந்து விட்டது. அந்த சஜிதாவுடைய அந்த தரையில் வைத்து அல்லாவுடைய நெருக்கத்துக்கு வந்துட்டீங்க. அல்லாவுடைய நெருக்கமும் அல்லாவுக்கு பிடித்தமான நேரம் வந்துருச்சு. அப்போ கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப எளிமையான விஷயம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கடன், சில பேர் சொல்கிறாங்க எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது. 5 லட்சமே 5 கோடி கடன் இருக்கட்டுமே, நீ கேட்டு வாருங்கள், அதுக்கான முயற்சி செய்யுங்க, அல்லா வழி காமிப்பான். அவ்வளோதான். ஆனால் கேட்டது மட்டும் அதை முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் பல வழிகளை அதாவது ஒரு வழி அடைக்கப்பட்டால் 9 வழி திறக்கும்பாங்க. அடைப்பது ஒரு வழி, ஆனால் திறப்பது 9 வழி. அப்போ எப்போன்னு சொன்னால் இறைவன்கிட்ட நீங்கள் கையேந்தும் பொழுது இறைவனுடைய துணியை நீங்கள் கேட்கும்போது கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த தாஜ்ஜத்துடைய துவா செய்யும்போது தான் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு இஸ்லாமியனாக ஆகக்கூடிய ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகணும். அது முக்கியம். 5 நேரம் விடாமல் தொழுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சமயத்தில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை பின்னாடியும் நீங்கள் அல்லாட துவா தொழுது முடிச்சு துவா செஞ்சுட்டே வாங்க. தஹஜ்ஜத்தில் துவா செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு டைம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை அஸ்ர் டு மக்ரிப், இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் ஓதி துவா செஞ்சுட்டே வாங்க. இது 3 நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தேவை நிறைவேறும். எவ்வளோ பெரிய கஷ்டம் தீர்ந்து விடும். ஆனால் தீர்ந்தாலும் அதோட விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்ன செய்யுங்க, அல்லாட இந்த ஓதி கேட்டே வாங்க. இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது லா இலாஹ இல்லா ஸலவாத்து போன தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் போன தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் போன தடவை, காலை மாலை ஓதி உங்களுடைய தேவையை கேட்டே வாங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்தாலும் கேட்டே வாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்ல தந்துடுவான். ஆகவே இது நீங்கள் மட்டும் பயன் பெறாமல் அனைத்து மக்களுக்கும் பயன் பெறக்கூடிய ஷேர் செய்யுங்கள். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.